நைட்டு ஃபுல்லாக நல்லா பயங்கரமான மழையா. காலையில் நான் எந்திரிக்கும் போது கூட லைட்டாக தூத்தல் விழுந்துட்டே தான் இருந்துச்சு. அலாரம்லாம் வச்சேன் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு செல்வாக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. பட் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எந்திரிக்கவே மனசு இல்லை. அப்படி 7 மணிக்கு எந்திரிச்சு செல்வாக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்தேன். காலையில் சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி செல்வாட்ட ஒரு டைம் கேட்டேன், இருந்து சாப்பிட்டு போறியா அப்படின்னு. இல்லை செல்வா, சாப்பாடுக்கு வெயிட் பண்ணால் நான் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எனக்கு மட்டும் சாப்பாடு வச்சேன். ஏன்னா நிறையா வச்சு யார் 2 நாளைக்கு கஞ்சி சாப்பிட்றது. அதனால பாப்பாவை டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பிட்டான். போகும்போதே ஃபோன் பார்த்துட்டே இருந்துடாத, ஒழுங்காக சாப்பாடு வச்சு சமைச்சு சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போனால், சரி சரி நான் பார்த்துக்கிறேன், மழை பெய்யுதியா, ஒழுங்காக வண்டி ஓட்டியா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சால. அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வரதுலையும் ஜோறு குழஞ்சு போச்சு. பரவாயில்ல, ரசம் வச்சா கரெக்டாக வந்துடும் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ரசம் வச்சு கொத்தரவங்காய் பொரியல் தான். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்தரவங்காயிலேருந்து காஞ்ச மிளகாயும் வெங்காயம் நிறைய போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செல்வாக்கு தான் கொடுத்து வைக்கல, இல்லைனா இருந்தவன் சாப்பிட்டு போயிருந்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் மோகன பிரியா, பிரதீப், சுவாதி, கலையரசன், நந்தினி, மணிகண்டன், அரசி, உங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.